அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ராகு யோகம் செய்யும் விதியை பற்றி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஜாதகங்களிலும் ராகுவானவர் 18 வருட மகாதசையை நடத்துவார். மற்ற கிரகங்களிலிருந்து ராகுவுக்கு என்ன ஒரு வலுவான ஒரு நிலை இருக்குன்னா, சாதாரண மனிதனை கூட ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்வார். அது தொழிலா இருக்கட்டும், பெயர் புகழா இருக்கட்டும், பணத்திலா இருக்கட்டும், பெரிய பூமப் ராகுவினால் கொடுக்க முடியும். அதற்கென்ன விதி என்றால், ராகுவை பாம்பினுடைய தலையாக நம் முன்னோர்கள் வரையறுத்திருப்பதற்கான காரணம், ராகு எந்த செயலையுமே எடுத்துக்கொண்டே இருக்கும், அக்ரஷன் இருந்து கொண்டே இருக்கும், விருப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நிரந்தரமாக போதும் என்ற எண்ணம் ராகுவிற்கு கிடையாது. அதனாலே அவர் எந்த நிலையும் தனக்கு இது போதும் என்ற மன திருப்தி அடையாமல் ஆவலை கொடுக்கிறார். அந்த ஆவல் ஜாதகருக்கு தன் வெற்றியை நோக்கி அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஜாதகரை கொண்டு சென்று கொண்டே இருக்கும். அதனால்தான் ராகு தேச நிறைய பேருக்கு பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், பெரும் யோகங்களை கொடுக்கும். இந்த விதிகள்ல ராகுவிற்கு என்று பொது விதிகள் நிறைய இருக்கு. யோகம் செய்ய அமையலாம், அதெல்லாம் ஒரு பொதுவான விதிகள் தான். ஆனால் ராகு மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசி கட்டத்துல இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய அமைவு இருக்கிறது. அந்த அமைவை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா ராகுவை பொறுத்த வரைக்கும் மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகர வீடுகள்ல இருந்தா யோகம். உபஜய பாவங்கள்ல 3, 6, 11 எல்லாம் இருந்தா, 10, 11 எல்லாம் இருந்தா யோகம் அப்படின்றதெல்லாம் ஒரு பொதுவான விதிகள் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடுகள்ல எல்லாம் ராகு இருந்தா யோகம். உங்க ஜாதகத்துல இங்கெல்லாம் ராகு இருக்குன்னா யோகம்னு ஒரு பொதுவான விதி சொல்லுது. பொதுவான விதி இப்படி எழுதிடலாம், ராகு இருந்தால் யோகம் என்ற பொதுவான விதி. ஆனா இதே இடத்துல இங்க ராகு 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 இப்படி எல்லாம் உங்க ஜாதகத்துல இருந்தால் ராகு பொதுவான விதியின் அடிப்படையில யோகமான வீடுகளாக சொல்லப்படுது. ஆனா இப்படி இருக்குமான்னா கண்டிப்பா கிடையாது. மேஷத்துல ராகு இருக்கிறவர் சிரமப்படுவார், கன்னியில இருக்கிறவர் சிரமப்படுவார், மகரத்துல இருக்கிறவர் சிரமப்படுவார். ஆனா சம்பந்தமே இல்லாம ராகு சிம்மத்துல இருக்கும், இவர் பெரிய யோகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அல்லது மீனத்துல இருக்கும், இவர் பெரிய யோகத்தை, விருச்சகத்துல இருக்கும், இவர் பெரிய யோகத்தை அனுபவிப்பார். அப்படி என்றால் இந்த பொது விதிகள் என்பது ஒரு 10% பலனை வேணா எடுத்துக்கலாம், பெரும் கஷ்டம் இல்லாம கொஞ்சம் நிலையில. ஆனா ராகுவிற்கு என்று யோகம் செய்யக்கூடிய விதி ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறுபட்டது. இந்த நிலையில இருந்தா கண்டிப்பா ராகு யோகம் அப்படின்றது குறிக்கப்படும். அந்த வகையில மேஷம் முதல் 12 லக்னத்திற்கும் ராகு எப்படி இருந்தா யோகம்னு பார்க்க போறோம். ஒரு உதாரணத்திற்கு, நேர்மையான மனிதரோ அவயோக மனிதரோ தனக்கு பிடித்ததை அடையக்கூடிய, தனக்கு பிடித்த பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அமைவை தான் பார்க்க போறோம். இங்க இந்த ராகுவிற்கு நேர்மை என்பதை பற்றி எல்லாம் பார்க்கல, ராகு யோகம் செய்யணும், ராகு யோகம் செய்யக்கூடிய அமைவை பார்க்க போறோம். லக்னம் மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகம் ராகு யோகம் செய்ய வேண்டும். ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு யோக நிலை மேஷத்திற்கு. ராகு உங்கள் ராசி கட்டத்துல எந்த வீட்டுல வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. மேஷத்தில் பிறந்தவருக்கு ராகு எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும். முதல் விதி, ராகு உங்கள் ஜாதகத்துல மேஷ லக்னத்திற்கு யோகம் செய்யணும். அது என் நிலையில, அவர் கும்பத்துல இருந்தாலும் சரி, மகரத்துல இருந்தாலும் சரி, புதனுடைய கன்னி மனை மிதுன மனையில இருந்தாலும் சரி, ராகு எங்க இருந்தாலும் ராகு இங்க இருக்கிறார், அவயோகர் தான், புதன் அவயோகர் தான், கன்னி வீட்டுல மிதுன வீட்டுல கூட இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தை பெற்றிருக்க வேண்டும். ஸ்தான பலத்தை பலம் பெறணும். ஃபர்ஸ்ட் விதி. ராகு உங்க ஜாதகத்துல வலுக்கிறது. நிறைய பேருக்கு ராகு எல்லாம் யோகரா இருப்பாரு, நல்ல சுபகிரகங்களோட தொடர்புலாம் இருக்கும், ராகு தேசம் ஒண்ணுமே இருக்காது, கடைசி வரைக்கும் சிரமப்பட்டே வாழ்க்கை போயிருக்கும். முதல் விதி, 12 லக்னத்திற்கும் இது விதி, மேஷத்திற்கும் இதா விதி. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுக்கணும், வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் சனியானாலும் ஸ்தான பலத்துல இருக்கணும். இது முதல் விதி. முதல் விதியை பார்த்தா ராகு யோக நிலையில ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலம். ஸ்தான பலம்னா எப்படி இருக்கலாம்? ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது ஆட்சி பெற்றிருக்கலாம், நட்பு வீடுகள்ல இருக்கலாம், நட்பு வீடுகள்ல இருக்கலாம், அல்லது பரிவர்த்தனை நீசபங்கம் இந்த நிலையில இருந்தே ஆகணும். இது 12 லக்னத்திற்கு தான். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல போறது இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்லயே முதல் விதி எல்லா லக்னத்திற்கும் இது பொருந்தும். ராகு யோகம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் இதுல ஏதாவது ஒரு நிலையில இருந்தே ஆகணும். இதுதான் வர்க்கோத்தமம் பெற்றாலும் ஓகே தான், வர்க்கோத்தமம் திக்பலம் பெற்றாலும் ஓகே தான். இந்நிலையில திக்பலம் இந்த நிலையில இருந்தே ஆகணும். இதான் முதல் விதி. ஒண்ணு, ராகுவிற்கு இது 12 லக்னத்திற்கும் மீண்டும் சொல்வதற்கல்ல, உங்களுக்கு ஒரு புரிதலுக்கானதான் இது. ஃபர்ஸ்ட் விதி இதுதான். இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லக்கூடிய தொடர்பு இருந்தா ராகு எங்க இருந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். நீங்க நேர்மையான வழியோ அவயோக வழியோ, ஆனால் ஜாதகருக்கு வெற்றி உண்டு, புகழ் உண்டு, பெயர் உண்டு, பணம் உண்டு. இங்க நல்லவருக்கும் பெயர் உண்டு, கெட்டவருக்கும் பெயர் உண்டு. அதெல்லாம் ராகு கேதுக்களால நிகழ்த்தக்கூடிய சூட்சமம் தான். அந்த விதியில ஃபர்ஸ்ட் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலம். அது எந்த லக்னமா இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், 8ஆம் இடமா கூட இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை.
8ஆம் இடம் மேஷத்திற்கு யோகம் தான். இருந்தாலும் இங்கேயே ராகு அமர்றாரு, 8ல் அமர்ந்து 8ல் வீடு கொடுத்த செவ்வாய் வலுக்கணும். அப்பதான் ராகு வலுவா பலனை செய்வார் 8ஆம் இடத்தின் வாயிலாக. 8ஆம் இடத்துல என்னென்ன நல்ல பலன் இருக்கும்? பிறருடைய சொத்து இருக்கு, பிறருடைய சொத்திற்கு தூரதேச வாழ்க்கை இருக்கு, வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கு, வெளிநாட்டு உடைமைகள் இருக்கு, வெளியில் சொல்ல முடியாத பெருந்தனம் இருக்கு. அப்ப எல்லா பாவத்திலும் பணம் இருக்கு, எல்லா பாவத்திலும் பெயர் இருக்கு, எல்லா பாவத்திலும் புகழ் இருக்கு. முதல் விதி ராகுவிற்கு வீடு கொடுத்த ஸ்தான பலம் பெறணும். இது எல்லா லக்னத்திற்கு பொருந்தும். 12 லக்னத்திற்கும் எழுதிடலாம். 12 லக்னத்திற்கும் ராகு வீடு கொடுத்தவர் வலுக்கணும். வீடு கொடுத்தவர் வலு, இது ஃபர்ஸ்ட் விதி. இதுக்கப்புறம் தான் இது எல்லா லக்னத்திற்கும் பொருந்தும். இதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. எந்த ஜாதக மொத விதி 12 லக்னத்திற்கு மேஷம் லக்னத்துல இருந்தா ராகு இங்க இருந்தாலும் செவ்வாய் வலுக்கணும், இங்க இருந்தா சுக்கிரன் வலுவா இருக்கணும், இங்க இருந்தா புதன் வலுவா இருக்கணும், இங்க கடகத்துல இருந்தா சந்திரன் வலுவா இருக்கணும், சிம்மத்துல இருந்தா சூரியன் வலுவா இருக்கணும், கன்னியில் இருந்தா புதன் வலுவா இருக்கணும், துலாத்தில் இருந்தா சுக்கிரன் வலுவா இருக்கணும், விருச்சகத்துல இருந்தா செவ்வாய் வலுவா இருக்கணும், தனுஷுல இருக்கிறார் இங்க இருக்கிறாருன்னா குரு உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கணும், மகரத்துல இருந்தா சனி வலுவா இருக்கணும், கும்பத்தில் இருந்தா சனி வலுவா இருக்கணும், மீனத்தில் இருந்தா குரு வலுவா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் அமைப்பு. அடுத்ததாக மேஷ லக்னத்திற்கு ராகு தசை நடக்குது, கவலையே பட வேண்டாம். அவயோக நிலையா இருந்தாலும் 5ஆம் அதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி குரு, இந்த 2 கிரகங்களோட தொடர்புல இருக்கணும். ராகு சூரியன் இணைவு தவறுதா, ராகு சூரியன் இணைவு தவறுதா, ஒன்னா கூட இருக்கட்டும். இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவர்களுக்கு சூரியன் இங்கே இருந்தா கூட பூர்வீகத்துல பிரச்சனை இருக்கும், தந்தையினால் ஆதாயம் இல்லாம காரகத்துல இருக்கும். ஆனா ராகு திசை யோகம் பண்ணும். முதல் விதி ராகுவோடு மேஷத்தில் பிறந்தவருக்கு ராகுவோட குரு சூரியன், இது என்ன வேணாலும் நடக்கலாம். ராகு சூரியன் காம்பினேஷன் தவறுனாலும் ராகு திசையில யோகம் பண்ணும். சூரியனுடைய காரகங்கள்ல பிரச்சனை இருக்கும், மற்றபடி ராகு திசை யோகம் தான். அவருக்கு ராகு யோகம் தான் கொடுப்பார். குருவோட பார்வை, குருவோட இணைவு, சூரிய தொடர்புகள் யோகம். மேஷ லக்னத்துல பிறந்து ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்து குரு சூரிய தொடர்பை வெற்றிருக்குமே ஆயின் கண்டிப்பாக யோகம், கண்டிப்பா நல்லது. மூன்றாவதாக செவ்வாயினுடைய தொடர்பு, மூன்றாவதாக செவ்வாயுடைய தொடர்பு. ராகு செவ்வாயெல்லாம் தவறு. ஒரு தீவிரவாதியை உருவாக்கும், ஒரு கிரிமினலை உருவாக்கும், குற்றவாளியை உருவாக்கும் சொல்றது உண்டு. இந்த ராகு பிளஸ் செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல குரு பார்க்கிறார் அல்லது சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். ஜாதகர் டிபார்ட்மெண்ட்ல யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருப்பார், அரசாங்கத்துல இருப்பார், ஒரு ஆக்ரோஷமான ஒரு மிருகத்தை போல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பணியாளராக இருப்பார். ஆனால் நேர்மையான வழிகள்ல பணியாளராக இருப்பார். அக்ரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித வாழ்க்கை. அக்ரஷன், துணிச்சல், தைரியம் முக்கியம். அந்த அளவுக்கு ராகு செவ்வாய் அதை கொடுக்கும். இப்போ முதல் விதி 12 லக்னத்திற்கு ராகு வீடு கொடுத்தவர்களுக்கு மேஷத்திற்கு அதான். சூரியன் குருவோட தொடர்புல உங்க ஜாதகத்துல இருந்துருச்சு அப்படின்னா எங்க வேணாலும் இருக்கலாம். ராகு எந்த பணவத்தில் இருந்தும் இந்த குரு சூரிய தொடர்புகளை பெற்றிருக்குமாயின் அந்த ராகு உங்களுக்கு யோக ராகு தான், அதுல மாற்றமே இல்லை. இதுல கூடுதல் சிறப்பு இந்த காம்பினேஷன்ல, இதுதான் அடுத்த படிநிலை. மேஷத்துல, ரிஷபத்துல, கடகத்துல, கன்னியில, மகரத்துல இந்த நிகழ்வு குரு சூரிய தொடர்பை தான் நீங்கள் அதீத யோகக்காரங்க. உதாரணத்திற்கு 10 கோடி ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரா இருக்க போறீங்களா அல்லது 1000 கோடி ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரா இருக்க போறீங்களா, அதை திரிகோணத்தோட தொடர்பு பெற்று இயற்கை விதிகளாக அமர்ந்து 3, 6, 11 இருந்தா அதீத யோகம். ஆனா குறைந்தபட்சம் ராகு யோகம் செய்யும் விதியில வீடு கொடுத்தவர் வலுத்து சூரியன் குரு இந்த 2 கிரக தொடர்பை எங்கிருந்து பெற்றாலும் இணைவு பார்வை பெற்றால் கண்டிப்பா யோகம். மேஷ லக்னத்திற்கு இதான் விதி. மேஷ லக்னத்திற்கு ராகு யோகம் செய்யும் விதி. ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லக்னம் இருக்கு. ராகு இந்த பாக்ஸ்ல எங்க இருந்தாலும் ஓகேதான், ராகு எங்க இருந்தாலும் ஓகேதான். இந்த ராகுவை வீடு கொடுத்த கிரகம் இங்க இருக்கிற ராகு புதன் வலுவா இருக்கணும். இதுல இந்த இடத்துல உங்க ஜாதகத்துல இருக்குன்னா புதன் வலுவா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா சந்திரன் வலுவா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா சூரியன் வலுவா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா புதன் வலுவா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா சுக்கிரன் வலுவா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா செவ்வாய் வலுவா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா குரு வலுவா இருக்கும். வலு என்பது குறைந்தபட்ச வலுனாவது இருக்கணும். அதாவது நட்பு வீடுகளுக்கு இணையா இருக்கணும். சம வீடு கூட அடுத்த நட்பு அந்த அமைவிலையாவது இருக்கணும். ராகு இங்க இருக்கிறாருன்னா சனி நல்லா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா சனி நல்லா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா குரு நல்லா இருக்கணும். இங்க இருக்கிறாருன்னா வலுக்கணும். நல்லா இருக்கிறாருன்னா குரு வலுவாக இருந்தே ஆக வேண்டும். மேஷத்துல செவ்வாய் வலுவா இருக்கணும். இதுதான் விதி. இங்கெல்லாம் இருக்கிறாருன்னா நம்ம சொன்ன கிரகங்கள் வலுவா இருந்துச்சுன்னா ராகு முதல் விதியில உங்களுக்கு வலுவா ராகு தன் காரகங்களை செய்ய போகிறார். அடுத்த விதி இந்நிலையில் இருந்தால் ரிஷபரத்தினத்துக்கு முதல்ல ராகு வலுவெற்று விட்டார், ராகு வலுவாயிட்டார்னு அர்த்தம். அடுத்து ராகு யோகம் பண்ணணும். வலு பெற்றுட்டார், இப்ப யோகம் பண்ணணும். அதே விதிகள் தான். புதன் 5க்கு அதிபதியான புதன், 9ஆம் அதிபதியான அவயோகர் தான்.
சனி என்பது அவயோகர் தான். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி 9ஆம் அதிபதி. ராகு சனி அவயோகம் தான். ஆனா ரிஷபத்திற்கு யோகம். நிறைய பேர் சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிறது, பழைய இரும்பு பொருட்களில் இருந்து பெரும் யோகங்களை சம்பாதிப்பது, பழைய இரும்புகளை உருக்கி புது இரும்புகள் தயாரிப்பது, இதெல்லாம் மேனுபேக்சரிங்ல நிறைய மெட்டீரியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ராகு சனி துணை தேவை. அதீத வளர்ச்சி, அதீத யோகம். வெளியில் சொல்ல முடியாத குப்பை கிடங்குகளின் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைவெல்லாம் கொடுக்கும் இந்த ராகு சனி. அப்ப ராகுவோடு ரிஷப லக்னத்தில் பிறந்த புதவிதி வெடு கொடுத்தவர்களுக்கணும். இரண்டாவதாக அவர் நேர்மையா அவயோகம்ன்றதெல்லாம் அடுத்து யோக நிலை. ஜாதகோடு கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல நிம்மதி இருக்கதான் செய்யும், நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல நிம்மதி இருக்கதான் செய்யும். அவரவர்கள் குணத்திற்கு தகுந்தாறு போல ஒருத்தருக்கு என்ன யோகம்னா அவர் மனதிற்கு பிடித்தது நடப்பது. அந்த அமைவுல ராகுவோடு சனி புதன் தொடர்புல இருக்கணும். ராகுவோடு சனி புதன். மூன்றாவதாக சுக்கிரன். இந்த 3 நிலைகள்ல உங்க ஜாதகத்துல இருந்துருச்சு. ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா ராகு தசை வருதுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் இந்த பூமியில நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல மனமகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள் அந்த 18 வருடத்துலன்றத உறுதி. இதுதான் ரிஷபத்திற்கான யோகம் செய்யும் அமையும். ரிஷப லக்னத்திற்கு யோகம் செய்யும் அமையும். அடுத்ததான் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்திற்கும் அதே பிரின்சிபல் தான். மிதுனம் இந்த இடத்துல உங்க ஜாதகத்துல லக்னம் இருக்கு, ராகு யோகம் செய்யணும். முதல் விதி 12 லக்னத்துக்குமே சொன்னதுதான். ராகுவிற்கு வீடு கொடுத்த வலுக்கணும். ராகு இங்க இருக்கிறார் உங்க ஜாதகத்துல, கண்டிப்பா சந்திரன் வலுவா இருக்கணும். ராகு இங்க இருக்கிறார். வலு என்னன்னு நம்ம ஆல்ரெடி வலு அப்படின்றது இந்த எழுதிடலாம். வலு கிரக வலு. கிரக வலு என்னென்ன எந்தெந்த நிலையில வலுவு பெறும்? உச்சம், ஆட்சி பெற்றிருப்பது, ஆட்சி, உச்சம் ஆட்சி, நீசபங்கம், 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 வர்க்கோத்தமம், வர்க்கோத்தமம், நட்பு, திக்பலம், பரிவர்த்தனை, பரிவர்த்தனை. 7 வகைகள்ல ஒரு கிரகம் வலு பெறலாம். இந்த 7 வகைகள்ல கிரகம் வலு பெறலாம். அதுபோல சந்திரன் இந்த 7 வகைகள்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். வர்க்கோத்தமம், நட்பு பெற்றிருக்கலாம், திக்பலம், நீசபங்கம், பரிவர்த்தனை, ஆட்சி, உச்சம் போன்ற நிலைகள்ல இருக்கலாம். 7 நிலைகளிலே இதுதான் கிரகங்கள் வலு, கிரக வலுவினுடைய வலு நிலை. இந்த நிலையில இருந்தெல்லாம் கிரகம் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்குன்றது அர்த்தம். கிரக நிலை வலுப்பெற்று ராகு இங்க இருக்கிறாருன்னா சந்திரன் வலுவா இருக்கணும். இந்த கட்டத்துல இருக்கிறாருன்னா சூரியன் வலுவா இருக்கணும். இந்த கட்டத்துல இருக்கிறாருன்னா புதன் வலுவா இருக்கணும். உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்நிலையில் அந்த புதன் இருக்கணும். துலாத்துல இருந்தா சுக்கிரன் வலுவா இருக்கணும். விருச்சகத்துல இருந்தா செவ்வாய் வலுவா இருக்கணும். தனுசுல இருந்தா குரு வலுவா இருக்கணும். மகரத்துல இருந்தா சனி வலுவா இருக்கணும். கும்பத்துல இருந்தா சனி வலுவா இருக்கணும். மீனத்துல இருந்தா குரு, மேஷத்துல இருந்தா செவ்வாய், ரிஷபத்துல இருந்தா சுக்கிரன். என் நிலையில ராகுவிற்கு வீடு கொடுத்த வலுத்தார்னா முதல் அமைவு ராகு வலுப்பெற்றிருக்கிறார். ராகு வலுப்பெற்றிருக்கிறார். முதல் அமைவு ராகு வலுப்பெற்றிருக்கிறார். இப்ப ராகு யோகம் செய்யணும். முதல்ல வலுத்தாதான் யோகம், வலுவல்லன்னா யோகம் இல்ல. வெறும் யோகத்தை மட்டும் கொடுக்குது. கிரகம் வலுவா இல்லைன்னா சராசரியா வீட்டுல இருப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் 10 ரூபா சம்பாதிப்பாங்க, நீங்க 15 ரூபா சம்பாதிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து உங்களுக்கு இந்த யோகத்தை செய்யும். அதுவே ராகுவிற்கு வலு கொடுத்து இருக்கிறாரு, நீங்க 10 ரூபா சம்பாதிக்கிற குடும்பத்துல பிறந்தாலும் 10 கோடி ரூபா சம்பாதிக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைவுகள் தான் இந்த வலுவுக்கும் வலுப்பெற்ற யோகத்திற்கும் வலுப்பெறாத யோகத்திற்கும் உள்ள வித்தியாசம். 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் சம்பாதிக்கிறது முக்கியமா, 10 ரூபாயில இருந்து 10 கோடியா அப்படின்றது யோகம் என்றால், அதீத யோகம் என்றால் வலுவோடு யோகம் தான் சிறந்த யோகம். ஃபர்ஸ்ட் விதி பார்த்தாச்சு, வலுவா இருக்கணும். அதே போலதான் ராகு எந்த கிரகத்தோட தொடர்பு இருந்தா மிதுனத்திற்கு யோகம் பண்ணும்? 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துலதான் இருக்குன்னு அவசியம் இல்ல. சுக்கிரனோட இப்படி கூட போட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். 5ஆம் அதிபதியான சுக்கிரனோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அவயோகம் என்றாலும் மீண்டும் மீண்டும் அவயோகம் என்றாலும், அதாவது ராகு சனிக்கு அவயோகம் என்றாலும் சனியோட மிதுன லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் சனி தொடர்பில் இருந்து ஸ்தானபலம் பெற்ற ராகு சுக்கிர சனியோட தொடர்புல இருக்கிறாருன்னா முதல் தரமான ராகு தசை யோகம் பண்ணும். அது பிறரை ஏமாத்துது, பிறரை வஞ்சிக்குது, பிறரோடு ஓரளவுக்கு மேல ஜென்யூனிட்டி இல்ல, அதெல்லாம் தாண்டின விஷயம். ஜாதகர் திருப்தி அடைகிறார், பணம் சம்பாதிக்கிறார், பெயர் புகழை அடைகிறார். யோக நிலைன்னா பெயர் புகழ், அவர் மன சந்தோஷமா இருக்கு. 3ஆவதாக புதனுடைய தொடர்பு. இந்த 3 நிலைகள் தான் ராகு யோகம் செய்ய வைக்க போகிறது. முதல்ல ராகு வீடு கொடுத்தவர் வலுத்து இருக்கணும், இது முதல் விதி. வலுவரலன்னா என்ன பண்ணும்?
சாதாரணமான மனிதராக உங்களை வழி நடத்தும். வலுப்பெறாமல் ராகு சுபர் தொடர்புல யோக நிலையில இந்த கிரக தொடர்புல இருக்கிறதா சாதாரணமாகத்தான் வழி நடத்தும். நிறைய பேர் சொல்லலாம் ராகு குரு தொடர்பெல்லாம் பெற்றா மிகப்பெரிய யோகமே. நீங்கள் தனிப்பட்ட முறையில திருப்தி அடைய மாட்டீங்க. பார்ட்னரால லாபம் கிடைக்கும், கூட்டாளியால லாபம் கிடைக்கும், அது திருப்தி இல்ல. ஜாதகர் சுயமாக வாழ்க்கையை முன்னேறக்கூடிய யோகா மையம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ மிதுனத்திற்கு இதான் காம்பினேஷன். அடுத்ததாக கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ராகு யோகம் செய்யும் விதி. கடக லக்னம், கடகம் சிம்மத்துல கடகத்துல இருக்கிறார். சந்திரன் நல்லா வலுவா இருக்கணும். ராகு சிம்மத்துல இருக்கிறார். சூரியன் வலுவா இருக்கணும். கன்னியில இருக்கிறார். புதன் வலுவா இருக்கணும். இந்த ராசி கட்டம் ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். மறுபடியும் நம்ம அதை சொல்ல வேண்டாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். 12 கட்டத்தில் எங்க இருந்தாலும் அந்த அதிபதிகள் வலுவா இருக்கணும். அவ்வளவுதான். 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் அதிபதிகள் வலு. அந்த வலு என்பது அவர்கள் உச்சம் பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், நீசபங்கத்தில் இருக்கலாம், வர்க்கோத்தமம் பெற்றிருக்கலாம், நட்பு, திக்பலம், பரிவர்த்தனை, இது போன்ற ஏதேனும் இந்த 7 நிலைகள்ல ஒரு நிலையில 7ல் ஒரு நிலையில் அந்த கிரகம் இருந்தாலே போதுமானது. இதுல உச்சம் பெற்று பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்படின்றதெல்லாம் அதான் அடுத்த கான்செப்ட். நீசம் பெற்று பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அடுத்த கான்செப்ட். அதெல்லாம் வேண்டாம். இந்த 7 நிலைகள்ல ஒரு நிலையில் இருந்தா கூட போதுமானது. இந்நிலையில கடகத்திற்கு இருக்குன்னா கண்டிப்பா ராகு முதல்ல வலுக்கிறார். கடகத்திலே ராகு இருந்தாலும் நிறைய பேர் சந்திரமனைன்றதெல்லாம் யோகம் இல்ல, வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்துரும். முதல் அமைவுகள் ராகு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எந்த உயரத்தை அடைய வேண்டும் என்பதை 5ஆம் இடம் தான் சொல்லுது. சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனரா இருக்க போறாரா, இல்ல 1000 பிரான்சைஸ் இருக்கக்கூடிய டிமார்ட் மாதிரி பெரிய இதுக்கு சூப்பர் மார்க்கெட் ஓனரா இருக்க போறாருன்றத 5ஆம் இடம் தான் சொல்லும். 5ஆம் இடம் வலுவை பொறுத்தே ஒருவருடைய வாழ்க்கையினுடைய உயரம் அடங்கி இருக்கு. அந்த அமைகள்ல முதல் அமைவு ராகு செவ்வாய் தவறு. முதல்ல சொன்னோம், முரடனாக கொடுக்கக்கூடிய அமைவை கொடுத்தாலும் ஆக்ரோஷம், அக்ரஷன், ஒரு கொடூர ராட்சசனை கொடுக்கக்கூடிய காம்படிஷன் என்றாலும் சில இடங்களில் கொடூர ராட்சசர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர்களில் அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு பல ராட்சசர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த அமையெல்லாம் இந்த ராகு செவ்வாய் தான். இதுல கொஞ்சம் குரு தொடர்பு கொண்டிருக்கிறார், சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கிறார்னா நேர்மை இருக்கும் பக்கத்தில் அரக்கனாக இருப்பான். நேர்மை இல்லாத பக்கத்தில் அரக்கனா இருக்கிறானா நேர்மையான பக்கமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த ராகு செவ்வாய். எனினும் ராகு செவ்வாய் நன்மை உண்டு. கட்டிடங்கள், நிலங்கள், பெரும் மேம்பாலங்கள்லாம் கட்டுறதெல்லாம் இந்த பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ல இந்த காம்பினேஷன்ல தான் வரும். முதல்ல வகை கடகத்திலிருந்து செவ்வாய் தொடர்பை பெறுவது அதீத யோகத்தை செய்ய போகிறது. அடுத்ததாக குரு பகவான், சரி 9ஆம் அதிபதியான குருவோட தொடர்பு. இந்த ராகு செவ்வாய் குருவோட தொடர்பு என்றால் இணைந்திருக்கலாம், பார்வை பெற்ற நிலையில உங்க ஜாதகத்துல இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ராகு தசை 18 வருடம் உங்களை மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போகும். இதுல வேற கிரகத்தோட தொடர்பு இருக்கு, வலுப்பெற்று இருக்கு, அல்ல வேற கிரக தொடர்புனா அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாது போல, அந்தந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாது போல அந்த ஆதிபத்திய உயிர் காரகங்களின் மூலமா லாபம். நம்ம சொல்லக்கூடிய அமைவு உருவா ஜாதகரை திருப்திப்படுத்துவது, ஜாதகருக்கு பெயர் புகழை பெற்று தருவதை மட்டும் தான் பார்க்க போறோம். வீட்டுல இருக்கிற கணவர் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறார், மனைவி பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க, சகோதரர் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார், நண்பர்கள் பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கு, அது பிரயோஜனமே இல்லை. ஜாதகர் யூனிக்னஸை கொடுக்கறதுக்கான விதிதான் செவ்வாய் குருவோட தொடர்பு. சந்திரன் இல்ல, என்ன எல்லா லக்னத்தையும் சொன்னோம். சந்திரனோடு ராகு இருப்பது மதி குழப்பிக்கிட்டே இருக்கும். கோடிகள்ல சொத்து இருந்தாலும் ஜாதகருக்கு திருப்தி இருக்காது. இதான் கடகத்திற்கு யோகம் செய்யும் அமையும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. அடுத்த சிம்ம லக்னத்திற்கு ராகு யோகம் செய்யக்கூடிய விதி. சிம்மம் ராகு லக்னம் தான். சிம்ம லக்னத்திலாம் இருக்கலாம், தவறே இல்லை. சிம்ம லக்னத்துல ராகு இருந்து பெரும் வெளிநாடு தூரதேசங்களிலே பெரும் நிறுவனங்கள் உண்டு. சில விதிகள்ல இருக்கு. அதாவது ஜாதகங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அந்த அமைவுகள்ல லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருந்தாலும், லக்னத்திலிருந்து 1லிருந்து 12 வரை எந்த பாவத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 முதல் 12ல எங்க இருந்தாலும் சரி, அந்த வீட்டினுடைய அதிபதி வீட்டினுடைய அதிபதி நம்ம யாருன்னு முதல்ல சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் அதிபதி. அந்த அதிபதி உச்சம், ஆட்சி, நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு போன்ற இந்த 7 நிலையில் ஏதாவது ஒரு நிலையை பெற்றிருக்கிறார்னா ராகு வலுப்பெற்றிருக்கிறார். முதல்ல ராகு வலுப்பெற்று விட்டார். உங்கள் ஜாதகத்தில் ராகு வலு முதல்ல எந்த லக்னமா இருந்தாலும் ராகு வலு பெற வேண்டும். அடுத்துதான் யோகம்லாம். சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கிறவருக்கு பைக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நடந்து போவருக்கு விமானம் கிடைப்பதே பெரும் யோகம். அந்த அமைவுகள்ல ராகு வலுப்பெற்று இருக்க வேண்டியது முதல் அமைவு. அதனால வலுப்பெற்று இருக்கிறான்னா உங்க ராகுவுக்கு தீரியம் வந்துருச்சு. நீங்க வேகமானவர், எதையுமே ஒரு வெற்றியோடு எடுத்தாம அடுத்தடுத்து போகக்கூடியவர். சிம்ம லக்னத்திற்கு யோகம் பண்ணணும். 5ஆம் அதிபதியானார் ராகுவோடு குரு தொடர்பு, குரு இணையெல்லாம் பார்வை பெறலாம். இதுல குரு ஸ்தான பலத்துல இருந்தாலும் இன்னும் கூடுதல் சிறப்பு, கூடுதல் யோகம், கூடுதல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து 9ஆம் அதிபதியான செவ்வாய்.
குரு செவ்வாய் தொடர்பை ராகு பெற்றிருக்குமாறாயின், முதல்ல வலுப்பெற்று ராகு பெற்றிருக்கிறாருன்னா சிம்ம லக்னம். உங்க ஜாதகத்துல சிம்ம லக்னத்துல பிறந்து எங்க இருந்தோ குரு செவ்வாயோட இணைஞ்சிருக்கு அல்லது குரு செவ்வாயோட பார்வையில இருக்குன்னா உங்களுக்கு ராகு திசை 100% யோகம் செய்யும். கண்டிப்பாக அந்த ராகு எப்படி யோகம் செய்யும்? நிறைய பேர் சொல்லலாம் சமூகத்துல எனக்கு கெட்ட பேர் தான் இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. யோகம்னா என்ன? உங்களுக்கு எங்க போனாலும் பெயர் புகழ், எங்க போனாலும் அதிர்ஷ்டம் அதை கொடுத்துரும். ஒரு காம்பினேஷன்ல ராகு இருள் கிரகங்களோட தொடர்புல இருக்கும்போது மனிதர்களுக்கு புரிதல் வந்துடும். எதை பற்றியுமே கவலைப்படாம செயல்களை செய்யக்கூடிய எண்ணம் வந்துடும். அந்த அமைகள்ல இப்பொழுது கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கன்னியில் பிறந்தவர்களுக்கு யோகம் செய்யணும் ராகு. முதல் விதி அதேதான், ராகு வலு பெறணும். ராகு வலு, இதை அடிக்கவே வேண்டாம். வலு வலு பெற வேண்டும். ராகு வலு பெற வேண்டும். ராகுக்கு இழிவுபடுத்துவர். இந்த 12 பாக்ஸ்ல எங்க இருந்தாலும் சரி ராகு, அதற்கான அதிபதி ஆட்சி, உச்சம், நீசபங்கம், வர்க்கோத்தமம், நட்பு, திக்பலம், பரிவர்த்தனை, இதுல ஏதாவது ஒரு வகையில கிரகத்தில் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அடுத்ததாக 5ஆம் அதிபதியான சனி பகவான். மீண்டும் சனி செவ்வாய் தொடர்புகள் ராகுவுக்கு கெடுதலே கிடையாது. அது சமூக பார்வையில் அவரை வேறு விதமாக சித்தரிக்கவே தவிர ஜாதகருக்கு பிரச்சனை கிடையாது. 5ஆம் அதிபதியான சனி பகவான் ராகுவோடு சனி பகவான் போட்டா எல்லாருக்கும் இங்க இருக்கணும்ன்ற எண்ணம் தான். 5ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவானோட தொடர்புல இருப்பது, பாக்யாதிபதியான சுக்கிர தொடர்புல இருப்பது, மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய நல்ல பலன், மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை ஜாதகருக்கு கொடுக்கும். 3ஆவதாக புதன். சூரிய சந்திரனுக்கு மட்டும் அது இல்லை, மற்ற கிரகங்களுக்கு 3ஆவதாக குறைந்தபட்சம் எடுத்துக்கலாம். அதனால வேண்டாம், அதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். சனி சுக்கிர தொடர்புகளோட ராகு இருக்கிறார். வீடு கொடுத்தவர்கள்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான அமைவு. ராகு கண்டிப்பாக யோகம் செய்யக்கூடிய விதியில இருக்கிறார். ராகு தசை வந்து அதிர்ஷ்டம். சிறு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, சிறு பிள்ளையா இருந்தாலும் ஜாதகரை ஏதோ ஒரு வகையில வித்தையாக்கி கொடுத்து அந்தந்த கர்மாவிற்கு ஏற்றாது போல, அந்தந்த 5ஆம் அதிபதிக்கு ஏற்றாது போல. ஏன்னா 5ஆம் இடம் தான் ஒருவரை உலகளவில் புகழ் பெற வேண்டுமா அல்லது உள்ளூரில் புகழ் பெற வேண்டுமான்னு சொல்லும். நிறைய ஜாதகங்கள்ல பெரும் யோகங்கள்லாம் இருக்கும். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கும், சிவராஜ யோகம் இருக்கும், குருமங்கல யோகம் இருக்கும், பெரிதாக சந்திரமங்கல யோகம்லாம் இருக்கும். சாதாரணமாக ஒரு கடைநிலையிலே ஊழியம் செய்வார். அதற்கு காரணம் 5ஆம் இடத்தினுடைய வலு இல்லாம இருக்கிறது தான் காரணம். அடுத்ததாக துலாம் லக்னத்துல ஜனனித்த ஜாதகம். துலாத்துல பிறந்திருக்கிறீங்க, ராகு யோகம் செய்யணும். அதே விதிகள் தான். 12 கட்டங்களிலே எங்க வேணாலும் ராகு இருக்கலாம். இப்படி லக்னம்னு உங்களுக்கு போட்டிருக்க 12ல எங்க இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோதமம், நட்பு, திக்பலம் போன்ற இந்த 7 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையில் வலுப்பெற்று அடுத்ததாக ராகுவோடு உங்கள் சுய ஜாதகத்துல ராகுவோடு இணைஞ்சோ பார்வை பெற்றோ 5ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான், 9ஆம் இடத்தின் அதிபதியான புதன், இந்த 2 கிரகங்களோட தொடர்புல இருக்கணும். சனி மற்றும் புதன் இந்த 2 கிரக தொடர்பில் ராகு இருப்பாராயின் கண்டிப்பாக யோகம், கண்டிப்பாக யோகமான அமை. இதுல ஒரு காம்படிஷன் வரலாம். ராகு எந்த வீட்டில் அமர்றாரோ அந்த வீட்டை பீடித்துக் கொள்வார், அந்த வீட்டின் அதிபதியாவே செயல்படுவார்னு. அப்போ அந்த அதிபதியோடு காரக முரண்படுமே அப்படின்ற கேள்வியே வேண்டாம். இந்த காம்பினேஷன் இருந்தா போதும். ஏன்னா உதாரணத்துல இப்ப செவ்வாய் இருக்கிறார், இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறார், இங்க ராகு இருக்கு, 2ல ராகு இருக்கு. அப்ப செவ்வாயா தானே ராகு செயல்படுவார். அப்ப செவ்வாய் பிளஸ் புதன்லாம் தவறான காம்பினேஷனே அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அந்த காம்பினேஷன் இங்க கிடையாது, அங்க முரண்பாடு. அங்க அது இயல்பாக அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை ராகுவின் காரகங்கள் வாயிலாக செயல்படுன்றதுதான் விதி. அந்த அமைகள்ல இதுதான் விதி. துலா லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சனி புதன் தொடர்போடு ராகு இருக்குவேயாயின் கண்டிப்பா யோகம், கண்டிப்பா அதிர்ஷ்டம். ஏன் மீண்டும் 5, 9ஆம் இடத்தை உறுதிப்படுத்தணும்? அந்த 2 பாவம் தான் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை உயர்த்துவது இந்த 2 பாவங்கள் தான். அடுத்ததாக விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துல பிறந்தவர்கள், விருச்சக லக்னத்துல எங்கு இருந்தாலும் சரி ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி, உச்சம், நிசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், நட்பு, திக்பலம் போன்ற வேறு நிலையில் ஒரு நிலையில் இருக்கணும். அதான் முதல் அமைவுல ராகுவை வலுப்படுத்துவது. அந்த வகையில விருச்சகத்திற்கு 5ஆம் அதிபதியான குரு மற்றும் 9ஆம் அதிபதியான சந்திரன். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், சந்திரனோடு ராகு இணைவது தவறே, எப்படி யோகம் பண்ணும்? விருச்சக லக்னத்திற்கு மட்டும் விதிவிலக்கு. சந்திரனோடு யோகம் பண்ணும். ஆனா உயிர்காரகங்களில் பிரச்சனை இருக்கும், தாயோடு பிரச்சனை இருக்கும், பெண்களோடு பிரச்சனை இருக்கும். ஆனால் குரு சந்திர தொடர்புகள் யோகம். இங்கு சந்திரனோடு இணைவதை விட பார்ப்பது நல்ல யோகம். இந்த இடத்துல 3ஆவதாக செவ்வாய். எப்பவுமே விருச்சக லக்னம் அப்படின்றது செவ்வாய்னா ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம். விருச்சக லக்னம் காலபுருஷன் 8ஆம் வீடு, அதீத கோபத்தை உறுதிப்படுத்தக்கூடிய
ஒரு வீடு. அதனாலதான் விருச்சக ராசியில இயல்பாவே யாரு விருச்சகத்துல ஜனனிச்சாலும் பிறரிடம் எரிஞ்சு விடக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க, உடனடியாக கோபம் வரக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. அந்த அமைவுகள்ல இந்த அமைவுகள்ல ராகுவோடு குருச்சந்திர செவ்வாய், சந்திரன் அவயோகம் என்றாலும் கூட மனம் பாதிக்காது. விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்குன்னா அவருக்கு மனம் ஒருபொழுதுமே பாதிக்காது. இதுல விதிவிலக்கு இந்த விருச்சகத்திற்கு மட்டும். ராகுவோடு குரு பார்வை இணைவு தொடர்பு, சந்திர தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு ராகுவை யோகம் செய்ய வைக்கும். யோக ராகு அதுக்கு முத விதி ராகுவிற்கு வீடு கொடுத்த வலுக்கணும், ராகுவிற்கு வீடு கொடுத்த வலுக்கணும். சந்திரனோடு இருக்கும்போது மட்டும் சற்று மனவழியோட ஜாதகருக்கு யோகத்தை செய்யும். அடுத்ததாக தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்னம் ராகு யோகம் செய்வது முதல் அமைவுல ராகு வலுப்பெற்று இருக்க வேண்டும். எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி உச்சம், ஆட்சி, நீசபங்கம், வர்க்கோத்தமம், நட்பு, திக்பலம், பரிவர்த்தனை இதில் ஏதேனும் ஒரு நிலையில ஸ்தான பலத்தோட இருந்தா ராகு வலுப்பெற்றுட்டார் அர்த்தம். ராகு வலுப்பெற்றுள்ளார், ராகு வலுப்பெற்றுள்ளார். அடுத்த விதி லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், இங்க 9ஆம் அதிபதி சூரியன் தான். 9ஆம் அதிபதி சூரியன், இந்த 2 கிரகங்களோட தொடர்புல இருக்கணும். தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு ராகு யோக நிலை, செவ்வாய் மற்றும் சூரியன் 2 கிரகமே ராகுவுக்கு ஓரளவுக்கு டேஞ்சரான கிரகம் தான். தனுசு லக்னத்திற்கு இந்த காம்பினேஷன்ல மட்டும் இருந்தா ஜாதகர் மிகப்பெரிய தலைமை பண்பு கொண்டவர், மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பார், மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பார். ராகு தசையில் ஆதிபத்திய ரீதியில் பலன். 2ஆம் இடத்துல இருந்தா பொருளாதாரத்துல மேம்பட்டவராக இருப்பார், குடும்ப ரீதியாக பெரும் உயரத்தை இடுவார், வார்த்தைகளின் மூலியமாக பெரும் ஜாலத்தை பெறுவார், வாக்கின் மூலியமாக யோகம். 3 இருந்தால் தீரியத்தின் மூலியமாக, 4 இருந்தால் வித்தைகளின் மூலியமாக, 5 இருந்தால் பூர்வ புண்ணியம், அதுபோல் ஜாதக கற்பனை திறன் கண்டுபிடிப்புகளின் மூலியமாக, 6 இருந்தால் வேலை அதிகாரங்களின் மூலியமாக, 7 இருந்தால் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள் ஒப்பந்ததாரம், 8 இருந்தால் வெளிநாடு தூரதேச தொடர்புகள் அல்லது வேறு இடங்களின் தொடர்புகள் பிறருடைய சொத்துக்களினால், 9 இருந்தால் தன்னுடைய சுய முயற்சி சார்ந்து பிறருடைய சப்போர்ட், அதாவது பயணங்கள் மூலியமாகவும் தந்தை வழி ஆதாயங்களின் மூலியமாகவும் பிறருடைய லாபங்களின் மூலியமாகவும் முன்னேறக்கூடியவராகும். 10 இருந்தால் தொழில் மூலியமாக, 10ஆம் அதிபதி 10ஆம் இடம், இதெல்லாம் வேற டாபிக்ல வரும். 10 இருந்தால் தொழில், 11 இருந்தால் எதை செய்தாலும் லாபம், எதை செய்தாலும் அதிர்ஷ்டம். 11 இருந்து செவ்வாய் சூரிய தொடர்புகளோட இருக்குன்னா இந்த இடத்துல சூரிய நீசம் பெறுவார், சூரியனுக்கு வலுப்பெறணும். ராகுவோட செவ்வாயில இங்க தொடர்புல இருக்கிறான்னா அதீத லாபம், பூமி மனைகள் சொத்துக்கள் எத்தனையிலும் லாபம். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர்களுக்கு ராகு எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரோ அந்த காரகத்தின் வாயிலாக வெற்றி. இதுதான் தனுசு லக்னத்திற்கு. அடுத்து குருவோட தொடர்பு வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம், குருவோட தொடர்பு வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம், அதுல எந்த தவறும் இல்லை. அடுத்ததாக மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரம் லக்னம், மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. முதல் விதி அதேதான், ராகு வலுப்பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும், ராகு வலுப்பெற வேண்டும். எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம் போன்ற ஸ்தான பலத்துல இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது இருந்தாகணும் உங்க ஜாதகத்துல. அடுத்ததாக ராகுவோடு 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற சுக்கிரன், 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற புதன், இந்த காம்பினேஷன் ராகுவிற்கு கண்டிப்பாக தேவை. ராகு 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு, இந்த 2 காம்பினேஷன்ல ராகு இருக்கணும். இந்த 2 காம்பினேஷன்ல ராகு இருக்கணும். ராகுவிற்கு தொடர்பு எப்படியாவது ஏற்படும். ராகுவிற்கு தொடர்பு ஏற்பட்டால் பெரும் யோகம், பெரும் அதிர்ஷ்டம். ராகு திசை கண்டிப்பா யோகம் தான் செய்ய போது உங்களுக்கு பெரும் யோகம், பெரும் அதிர்ஷ்டக்காரராக மாற்றப் போகின்ற விதி இதுதான் மகர லக்னத்திற்கு. தொடர்பு என்றால் இணைஞ்சிருக்கலாம், பார்வை பெற்று இருக்கலாம், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இணைவு, பார்வை, ஏதேனும் ஒரு வகையில ராகுவிற்கு வீடு கொடுத்தவர்கள் கூட பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம். இந்த கிரக தொடர்புகளிலே அவர் இருக்க வேண்டும். அடுத்ததாக கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கும்பம் அதே விதிகள் தான். 12 லக்னத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் ராகு. 12ல உபஜயமும் வேண்டாம், மகர மேஷ ரிஷப கடக கன்னி மகரமும் வேண்டாம், எந்த வீட்டில் இருந்தாலும் சரி வீடு கொடுத்தவர் இந்த நிலையில ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோதம், திக்பலத்தை பெற்று லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான புதனுடைய தொடர்பு மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய தொடர்பு. ராகுவிற்கு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மற்றும் சுக்கிர தொடர்பில் இருந்தால் இந்த ராகு தசை யோகம், ராகு யோகம் செய்யும் அமைவில் இருக்கிறார். ராகு பெரும் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார், பெரும் யோகங்களை தந்தே தீர்வார். இது கும்ப லக்னம். அடுத்ததாக மீன லக்னத்தை பார்க்கலாம். மீன லக்னம் 12வது லக்னம், காலபுருஷனுடைய 12வது லக்னம், மீனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனம் 12 லக்னத்திற்கு முதல் விதியா ராகு வலுப்பெறணும். எந்த லக்னத்துல இருந்தாலும் சரி, 12ஆம் வீட்டுல இருந்தாலும், 12 எங்க இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோதமம், திக்பலம் இதில் ஒரு நிலையில கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் ராகு வலுப்பெற, அப்பதான் யோகத்தை செய்ய போகும். அடுத்து யோகம், பெரும் யோகங்களை வலுப்பெற்றால் அடுத்து யோகம் செய்யும் விதி 5ஆம் அதிபதியான சந்திரன், 9ஆம் அதிபதியான செவ்வாய்,
இந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா தனுஷிற்கும் அதே அமைகள் தான். அஞ்சாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை முரண்பெற்ற நிலையில செவ்வாய் பெறுவார். அதே போல சூரியன் பெறுவார். ஒளி கிரகங்கள் தான் தனுசுக்கும் மீனத்திற்கும் மிக முக்கிய யோகங்களை செய்யக்கூடிய அமைவில வரும். அந்த வகையில சந்திரன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு காரகம் முரண்பட்டாலும் ராகு சந்திரன் காம்பினேஷன்ல ராகு சந்திரன் ஒன்னா இருந்தா மனம் பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் பொதுவான விதி. இதை மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு அது அதிர்ஷ்டம் செய்யும், நன்மை உண்டு. சந்திர செவ்வாய் தொடர்புகளை பெற்றிருப்பது ராகு யோகம் செய்யக்கூடிய விதி. அடுத்ததாக குரு தொழில் மூலியமா வெற்றி பெறுவார். குருவோட தொடர்பு இந்த 3 தொடர்புகளை பெற்றிருந்தால் ராகு யோகம் செய்ய போகிறார் என்பது அர்த்தம். இப்ப நம்ம சொன்ன இந்த காம்பினேஷன்ல உங்க ஜாதகத்துல ராகு இருக்கிறார். ராகு இருந்து தசை 18 வருடம் நடக்க போகிறா, கண்டிப்பா யோகம் செய்யும். அந்த வீடு கொடுத்தவருடைய வலு பெரும் வலுவாக இருந்தால் அதீத உயரம், குறைந்தபட்ச வலுவாக இருந்தால் குறைந்த உயரம். இது மட்டும்தான் விதியை தவிர மற்றபடி ராகுக்கு மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகளா இருக்கட்டும், இல்லை இயற்கை சுபர்கள் தான் தீண்டணும்னு அவசியம் இல்லை. சனி செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய தொடர்புகளும் இருக்கலாம். ஆனால் அந்த தொடர்புகள் சமூகத்துல சற்று நேரடியாக உங்களை பிரதிபலிக்காமல் ஒரு மாறு விதமாக ஒரு சுயநலவாதியாக கூட பிரதிபலிக்கலாம். ஆனா எனினும் உங்களுக்கு பெயர் புகழ் சந்தோஷம் அங்கீகாரங்களை கொடுத்துங்க. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.